போனா மக்கள் முழுமையாக அவங்க தேர்ந்தெடுக்கல, முழு மெஜாரிட்டியோட உட்கார்ந்திருக்காங்க பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு கட்சி ஆட்சி பிடிக்கணும்னா 118 சீட்டுகள் பிடிக்கணும். இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வெறும் 108 சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சாங்க. நாம தைரியமா சொல்லலாம், நம்மளோட தயவுல தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய தலைவர் போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. உதயநிதி சார், உங்களோட ஒவ்வொரு பேச்சுமே திமிராதான் இருக்குது. முதலமைச்சர் விஜய் சார் தனியா நின்று 108 தொகுதியில அவர் ஜெயிச்சிருக்காரு. நீங்க கூட்டணியோட நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. முதல்ல அந்த மேடைக்கு மேடை போய் எங்க தயவாலதான் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இத சொல்றதை நிப்பாட்டுங்க. சும்மா ஆளுங்கட்சி ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்லி அதை மட்டுமே பேசிட்டு இருக்காதீங்க. இதுல ஆளுங்கட்சியில இருக்க அமைச்சர்களுக்கு பட்ட பேர்லாம் வச்சு வேற நீங்க மேடை மேடைக்கு பேசிட்டு இருக்கீங்க. பட்ட பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்க. பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வைக்கிற ஒரு அமைச்சர், முறுக்கு அமைச்சர், திருட்டு விசைடி வைக்கிற அமைச்சர், உருட்டுக்கட்ட அமைச்சர், சங்கி அமைச்சர், இப்ப அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு, பவுடர் அமைச்சர், பாத்ரூம் அமைச்சர். இதனால அமைச்சர்களோட மரியாதை குறையாது. நீங்க இப்படி பேசுறதுனால உங்களோட மரியாதை தான் போயிடும். நீங்க இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க தான் சொல்லணும்.